நான் உங்களுக்கு விஷ்ணு சகஸ்ரநாமம், லலிதா சகஸ்ரநாமம் இதுல வரக்கூடிய ஒவ்வொரு நாமத்துக்கும் ஒரு பலன் உண்டு. இந்தந்த பிரச்சனைக்கு இந்த நாமத்த சொல்லி வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நெறைய பதிவுல சொல்லியிருக்கேன் இல்லையா? ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா 1000 நாமங்களையும் சொல்லி வழிபாடு பண்றதுக்கு நமக்கெல்லாம் இன்னைக்கு நேரமே கிடையாது. நம்ம எல்லாரும் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். அந்த 1000 நாமத்தையும் சொன்ன பலன் கிடைக்கிறதுக்கான ஸ்லோகத்தையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன். ஞாபகம் இருக்கா? ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. ஆனா ஒவ்வொரு நாமத்துக்கும் ஒரு பலன் உண்டு. நமக்கு என்ன பிரச்சனையோ அந்த நாமத்தை சொல்லி பெருமாளை வழிபாடு செய்கிற போது நிச்சயமாக பலன் கிடைக்கும். இப்போ என்கிட்ட ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வந்தாரு. அவர் என்ன சொன்னார்னா, கண்ணுல பிரச்சனை, கண்ணில் ஆப்ரேஷன் பண்ணியுமே பிரச்சனையாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் டாக்டர் சொல்கிற அந்த ட்ரீட்மெண்ட்லாம் நான் எடுத்துகிட்டு தாம்மா இருக்கேன். நீங்கள் சொல்லுவீங்களே முறையான மருத்துவ சிகிச்சையோடு கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவீங்களே, நான் சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு ஏதாவது கோவில் போகணும்னா சொல்லுங்கள். ஆனால் இந்த நிலைமையில நான் பயணம் பண்ண முடியாது. ஏன்னா அவருக்கு கண்ணில் பிரச்சனை. அதோட கோவில்களுக்கு போகணும்னா அவர் இருக்கிற ஊர்ல இருந்து வெளியூருக்கு பயணம் செய்கிற நிலைமையில நான் இப்போ இல்லை. அதனால என்னால் கோவில்களுக்கு போக முடியாதுமா. கோவில்கள் நீங்கள் கொடுங்க, நான் பிறகு போய்க்கிறேன். ஆனால் வீட்டில் இருந்தே நான் ஏதாவது வழிபாடு செய்யணும்னா கொஞ்சம் சொல்லுங்கம்மா அப்படின்னு சொன்னார். அவருக்கு நான் விஷ்ணு சகஸ்ர நாமத்தில் வரக்கூடிய சர்வத்ருச்சே நமக இந்த நாமத்தை சொல்லி நீங்க வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா அவருக்கு கண்ணில் பிரச்சனை, கோவில்களுக்கு பயணம் பண்ணி போக முடியாதுன்னாரு. நான் வீட்டில இருந்தே ஏதாவது பண்றதுக்கு எனக்கு வழிகாட்டுங்கம்மா அப்படின்னு சொன்னார். அதனால சர்வத்ருச்சே நமக, சர்வத்ருச்சே நமக, சர்வத்ருச்சே நமக அப்படின்னு விஷ்ணு சகஸ்ர நாமத்தில் வரக்கூடிய இந்த நாமத்தை சொல்லி பெருமாளை வழிபாடு செய்யுங்கள் அப்படின்னு நான் அவருக்கு சொல்லியிருந்தேன். உங்களுக்கும் கூட யாருக்காவது கண்ணில் பிரச்சனை அப்படின்னா விஷ்ணு சகஸ்ர நாமத்தில் இருக்கக்கூடிய சர்வத்ருச்சே நமக என்கிற நாமத்தை சொல்லி பெருமாளை வழிபாடு செய்யுங்கள். கூடவே முறையான மருத்துவ சிகிச்சையும் எடுத்துக்கணும். இதே போல மீண்டும் ஒரு பரிகார முறையோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.